அன்பார்ந்த நேயர்களே, தென்றல் பசுமை இல்ல சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் செடி தான் நம்ம விதை போட்டு பாவி வச்சுருந்தோம். இப்போ அது பெருசாக வந்துருச்சு. இப்போ மண்ணெல்லாம் கலந்து ரெடியாக இருக்குது. இப்போ அந்த கண்ணை தான் நம்ம வைக்க போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே தானே இது பாவக்காய் இதெல்லாம் வந்துருச்சு. நீ படந்துடும். அதனால் நீ இருந்தாலும் நம்ம வைக்கக்கூடாது. இப்போ எடுத்து நம்ம வச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி பாவக்காய் தான். இதுவும் பாவக்காய் தான். இதுவும் பாவக்காய் தான். இது புடலும் செடி. இதுவும் புடல் தான். இங்கே ஒரு பாவக்காய் இருக்காருங்க. செடி எல்லாமே இப்போது நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ இதில் வச்சிடலாம். இது வச்சுட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துங்க. இப்போ தண்ணி நிறையா இருக்குது. அதனால் வரமாட்டேங்குது. இல்லைன்னா சூப்பராக வரும். வேர் இங்கே வந்துருச்சு. இதை அப்படியே நம்ம வச்ச தண்ணி வடியுது பாருங்க. இப்போது நம்ம இந்த இடத்துல வச்சிடலாம். இதை அப்படியே இதை வரைக்க வேண்டியதான். சூப்பராக வந்துடும். சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இதையும் எடுத்துகிட்டு வந்துடும். தண்ணி வடியாது. இதையும் இதில் வச்சிடலாம். இப்போது இதுவும் அதே மாதிரி ஒன்று தான் இருக்குது. இதுவும் ஒன்று தான் இருக்குது. இப்போது நான் இந்த செடி எல்லாமே வச்சுட்டு அங்கே நான் காட்டுறேன். ஒரு இடத்துல இப்போது நம்ம செடி வச்சுட்டோம் பாருங்க. இங்கே வச்சுட்டோம், இங்கே வச்சுட்டோம். இது புடலை பாவக்காய். இது பாவக்காய். இதுவும் பாவக்காய். இதுவும் பாவக்காய். இது புடல் நம்மகிட்ட விதை இல்லாதனால நமக்கு சரியாக வரமாட்டேங்குது. இந்த தடவை எப்படியாவது விதை எடுத்து சேகரித்து வச்சுக்கிறோன்னா. இப்போது இந்த 3 வயசு சும்மா இருக்குது. அதனால் இந்த தம்பட்டவரை பாருங்கள். இந்த தம்பட்டவரை நான் 4 பாக்கெட்டு வாங்கி வச்சேன். எதுவுமே முளைக்கலை. மறுபடியும் ட்ரை பண்ணி வச்சுட்டே இருக்கிறேன். வதன்னு பார்ப்போம். இதையும் ஒரு பையில் வைப்போம். இது நம்ம எப்போதும் போல் வழக்கம் போல் செடி அவரை தான். இந்த அவரையும் நம்ம இதில் வச்சு விட்ருவோம். இப்போது இந்த விதையை நம்ம வச்சிடலாம். மூணு விதை வைப்போம் பாருங்க. இப்படி லைட்டாக அப்படி அமுத்தினா போதும். லைட்டாக அப்படி மூடி விட்டால் போதும். ரொம்ப ஆழமாக போட்டு வச்சா அப்படின்னா நமக்கு சரியாக அழியிரும். அதனால் இந்த மாதிரி வச்சு நம்ம இப்படி லைட்டாக ஒரு அமுத்தினா போதும். இல்லைன்னா அழியிரும் விதை. அதே மாதிரி இதுலேயும் நம்ம எந்த விதை வச்சாலும் எந்த செடி வச்சாலும் கொஞ்சம் ஓரமாக வச்சிங்கன்னா நம்ம உரம் போடும்போது கரெக்டாக இருக்கும் நமக்கு. அதனால் வைக்கிறேன். இது சரியாக வர மாட்டேங்குது. இருந்தாலும் நான் வச்சு ஒரு வருதான்னு பார்க்கலான்ட்டு இப்படி இந்த மாதிரி வச்சும் வரல. இப்படி வைப்போம். வரலான்னு பார்க்கலாம். இப்போ விதையெல்லாம் வச்சாச்சு. நம்ம விதை முளைக்க வச்சதை நம்ம பையில் வச்சுட்டோம். இப்போ இந்த கீரை பாருங்க. நம்ம இதெல்லாம் பாருங்க. இது குடமிளகா. அவசரமாக பேசினா நமக்கு தெரிஞ்ச இது கூட நமக்கு வரமாட்டேங்குது. இப்போ நம்ம இதை வரணும் அப்படின்னாக்கா நம்ம இதெல்லாம் எடுத்துடணும். இது நாங்கள் விதை போடலை. அதுதான் வந்தது. இப்போது நம்ம இந்த கீரையும் நம்ம எடுத்து க்ளீன் பண்ணிடலாம். எவ்வளோ ஹைட்டாக வந்துச்சு. சூப்பராக வந்துருக்கு கீரை. இதுக்கு மேலே விட்டோம்னா அந்த செடி வராது. அதனால் நம்ம இதை எடுத்துடலாம்.
எவ்வளோ ஹைட்டாக சூப்பராக வந்திருக்காங்க. கடையில் வாங்கின மாதிரி சூப்பராக வந்திருக்குது. இப்போது இந்த மிளகா செடி தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம மிளகா செடி நமக்கு வந்து வரும். அதனால் இந்த செடி நம்ம எடுத்துடலாம். மழை பெஞ்சு அப்படியே ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அது கூட வந்து வெண்டைக்காய் செடி வச்சுக்கிறேன், அதையும் பார்த்து எடுக்கணும். வெண்டைக்காய் செடி இந்த வரைக்கும் வருங்க இல்லை, அதனால் பார்த்து தான் நம்ம எடுக்கணும். ஏன்னா இந்த செடி வரலைன்னா அந்த செடி வரும், அந்த செடி வரலைன்னா இந்த செடி வரும், ஏதோ ஒரு செடி நமக்கு வரும். அதனால் அதையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இந்த செடி சரியாக வரலைன்னா இந்த செடி வந்துக்கிறோம். இது நல்லா வந்துச்சுன்னாக்கா இது மேலாக போகும், இது ஓரளவுக்கு வரும். அதனால் ரெண்டையும் சேர்த்து வச்சுக்கிறேன். இப்போ இதையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது இந்த செடி இது அழகாக இருக்குது. எடுக்க முடியலையா? இப்போ இது ஒரு கட்டு நமக்கு வந்துருக்குது. இப்போ பாருங்கள் 1 2 3 4 5 6 பாக்கெட் வச்சுருக்கிறேன். அந்த 6 பாக்கெட்டில் உள்ள கீரை நமக்கு இவ்வளோ வந்து தம்மன்னு சூப்பராக வந்துருக்கு பாருங்க. மருந்தடிக்காத நமக்கு ஒரு கீரை கிடச்சிருக்கு. அது கூட பாருங்கள், இது வெண்டைக்காய் செடி, இதுவும் வெண்டைக்காய் செடி, இதுவும் வெண்டைக்காய், இதுவும் வெண்டைக்காய், இது வெண்டைக்காய். ஏன்னா இது வரல அப்படின்னாக்கா அதை நம்ம வச்சுக்கலாங்கிறதுக்காக நான் வச்சு விட்ருக்கேன். இப்போ அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு 4 இருக்குது, அதையும் வாங்க எடுத்துருக்கேன். இது குடமிளகா தான் பாருங்க. அது பனி அதிகம் அடிக்கிறதுனால நமக்கு அந்த செடி வந்து இப்படி வருது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் வந்து இப்போ இதில் கீரை இருக்குது, இந்த கீரையை நம்ம எடுத்து விட்டுடலாம். அதே மாதிரி இதுலேயும் வெண்டைக்காய் செடி வச்சுருக்கிறேன். அதேமாதிரி வெண்டைக்காய் செடியும் இருக்குது, சீனியவரங்காய் கொத்தவரங்காய் செடியும் இருக்குது. எது வந்தாலும் வரட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் வச்சு விட்டேன். நம்ம ஒன்றை வந்து நம்பிட்டு நம்ம இருந்தோம்னா நமக்கு வந்து செடி நமக்கு சரியாக வராது. அதனால தான் நான் பலதை வச்சு விட்டுருக்கேன். எது வந்தாலும் பரவாயில்ல நம்ம வச்சுக்கலான்ட்டு, அதனால வச்சு விட்ருக்கேங்க. இந்த தக்காளி வேறு முளைச்சிருக்கு வரீங்க வேறு, தக்காளி இல்லை கீரை, அது என்ன தக்காளி தான் நினைக்கிறேன். தக்காளி தான் முளைச்சிருக்கு. இப்போது இது வெண்டைக்காய், இது சீனியவரங்காய் செடி, இது வந்து இது வெண்டைக்காய், இது சீனியவரங்காய், இதுவும் சீனியவரங்காய், இது வெண்டைக்காய். எல்லாம் வச்சு விட்டுருக்கிறேன். எது நல்லா வருதோ வரட்டும். இப்போ நம்ம இருக்கிற கீரையெல்லாம் நம்ம எடுத்து விட்டால் தான் நம்ம இந்த செடி நமக்கு சூப்பராக வரும். இல்லைன்னா அந்த செடியை போட்டு அமைக்கிறோம் அப்படியே. அதனால் இந்த செடியை எடுத்துக்கலாம். இதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, இதில் தான் சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வெயில் கொஞ்சம் கம்மி, அது வந்து வெயில் நல்லா போட்டதுனால நமக்கு சூப்பராக வந்துருக்கு. இது வந்து கம்மியாக வந்துருக்கு பாருங்க. எந்த செடிக்குமே வெயில் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். வெயில் இல்லை அப்படின்னா எந்த செடியும் வராது. இப்போது நம்ம வந்து விதை வச்சாச்சு. அப்புறம் வந்து நம்ம விதை போட்டு விட்டது நம்ம வந்து பாய் விட்டதும் மேலே வந்துடுச்சு, அதையும் கொண்டு வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து கீரையும் நம்ம பறிச்சாச்சு. இப்போ வந்து நம்ம அறுவடை வந்து முடிச்சாச்சு. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.